ஒரு கோயிலுக்கு போய் பாருங்க, இந்து கோயிலுக்கு முன்னால வாசல், வாசலுக்கு அடுத்தது ஒரு கொடிக்கம்பம், கொடிப்பக்கத்துக்கு அடுத்தது ஒரு பலிபீடம், அதுக்கு அடுத்தது பிரகாரம், அதுக்கு இடையில ஒரு தண்ணி தொட்டி அல்லது கிணறு அல்லது குளம், அது தாண்டி போனா ஒரு மண்டபம், அதுக்கப்புறம் ஒரு திரைச்சிலை, அதுக்கு பின்னால பார்த்தா மூலஸ்தானம். நேர தெரியும் எங்க இருந்து ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. இந்த மாஸ்டர் பிளான் யாரு கொடுத்தது? பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல படிங்க, முதலாவது படிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாதத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதில் பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. அப்ப எப்ப சமயம்? இப்போ சமயம் இல்லைன்னா எப்ப சமயம்? நல்லா ஆரம்பிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல விட்டுட்டு ஓடிட்டார். இப்போ சமயம் இல்லைன்னு. நல்ல வேலைக்கு ஆவியானவர் இருக்கிறார், நம்மளை போதித்து நடத்துகிறவர். இந்த ஆச்சரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பை பாருங்கள். 2 பிரகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, முந்தின பாகம் பிந்தின பாகம் என்று. இந்த முந்தின பாகத்தில் என்ன இருக்கிறதா? 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. முந்தின பாகத்திலே குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பொன்னால் செய்த தூபகலசம் முழுவதும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பனைகளும் இருந்தன. இதுக்கு மேலே கருவின் இருந்தது, அதோட விட்டுட்டேன். இது 2ஐயும் தான் நான் முக்கியப்படுத்துறேன். நீங்க ஒரு இந்து தேவாலயத்துக்கு போங்க, அங்க போனீங்கன்னா முதல்ல ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் தாண்டின உடனே கொடிமரம் என்று ஒரு கம்பத்தை நட்டி வச்சிருப்பாங்க, அதை சுற்றி பிராஸ் பிளேட் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தப்படுகிற காளையின் உருவம் அங்க இருக்கும். அதுக்கும் அந்த பரிசுத்தலத்துக்கு இடையில ஒரு குளமோ தொட்டில ஜலமோ இருக்கும், அது சுத்திகரிப்புக்காக. அந்த அங்க பிரகாரத்துக்கு போனீங்கன்னா வலது பக்கத்துல பிரசாதம் வச்சிருப்பாங்க, அதான் நம்ம தேவ சமூக தப்போன்னு சொல்றோம். இடது பக்கத்துல குத்து விளக்கு இருக்கும். இதுக்கு அப்புறம் திரைச்சியில் இருக்கும். அதை தாண்டிட்டு உள்ள போனா அங்க அவங்க மூலஸ்தானம் மகாபரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கிறார்கள். இந்த அமைப்பை அப்படியே இன்றைக்கும் காணலாம். நான் சங்கராச்சாரியாரிடத்துல நம்ம கோயிலெல்லாம் இந்த அமைப்புல கட்டியிருக்குது, இதுக்கு நம்ம வேதத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைன்ட்டு. எங்க ஆதாரம்? ஐயே இந்த அமைப்பை கட்டுறாங்க.